ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஆர்வித்தார். நான் இன்றைக்கு கோழி எலும்பில் ஒரு பால் ரசம் வைக்க போகிறேன். இப்போ செய்முறையை பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் கோழி எலும்பு எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். இதோட கொஞ்சம் மஞ்சளும் சேர்த்து தண்ணியும் விட்டு நல்லா அவிய விட போகிறேன். இப்போ கோழி எலும்பு நல்லா அவியுது. கொஞ்சம் பிரட்டி விட்டுட்டு திரும்பவும் அவிய விடுறேன். இப்போ தேவையான அளவு உப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தக்காளி இவ்வளவும் சேர்த்து கொஞ்சம் அவிய விட போகிறேன். இப்போ கொஞ்சம் கோகோனட் மில்க் சேர்த்து கொதிக்க விட போகிறேன். இப்போ நல்லா கொதிச்சிட்டுது. இதோட இன்னும் கொஞ்சம் கோகோனட் மில்க் சேர்க்குறேன். இதோட கொஞ்சம் வறுத்த சீரகம் சேர்க்குறேன். இப்படி சீரகம் வறுத்து போடும்போது நல்ல ஒரு வாசம் வரும், நல்ல சுவையாயும் இருக்கும். கடைசியாக லெமன் ஜூஸ் கொஞ்சம் சேர்க்குறேன். இப்போ கோழி எலும்பு பால் ரசம் ரெடி. இந்த பால் ரசம் ரைஸ் இட்லியோடு சேர்த்து சாப்பிட நல்ல டேஸ்டாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ஒரு முறை செய்து பாருங்கள், நல்ல சுவையாக இருக்கும். இன்னும் ஒரு புது வீடியோவில் சந்திப்போம். நன்றி.